உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற பேரணியில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த சிறுவர்கள் கலந்து கொண்டு ஆடி பாடி மகிழ்ந்தனர். விடியற் காலை விண்மீன் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட பேரணி பேருந்து நிலையம் கடைவீதி வழியாக சென்று வேளாங்கண்ணி மாதா பேராலய முகப்பில் நிறைவு பெற்றது. கோவையில் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒரே நிமிடத்தில் சேலை கட்டி சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவிகள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர். தங்களுக்கு பிடித்த வண்ணத்தில் கொண்டு வந்திருந்த சேலைகளை ஒரே நிமிடத்தில் நேர்த்தியாக உடுத்தி நடனமாடினர். இந்த நிகழ்வு நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. நமது பண்பாட்டில் சேலையின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோயிலில் 1008 மலர்காவடி ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. மார்கழி மாதத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த காவடி ஊர்வலத்தில் ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம் என கொண்டாட்டம் களை கட்டியது. கழுகாசலமூர்த்தி கோயிலில் தொடங்கிய மலர்காவடி ஊர்வலம் கிரிவல பாதையை வலம் வந்து மீண்டும் கோயிலில் நிறைவடைந்தது. அதையடுத்து பக்தர்கள் கொண்டு வந்த 1 டன் பூக்களை கொண்டு கழுகாசலமூர்த்தி வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. சிவகாசி சாட்சியாபுரத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பங்கேற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சி காலை கட்டியது. அறிவுசார் மற்றும் செவித்திறன் குறை உடைய பள்ளிகளின் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டன. அப்படி போடு கேக்குதா போட்டிகளுக்கு இடையே கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்தவர்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்தினர். ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி சிலம்பப்பள்ளி சார்பில் சாதனை நிகழ்ச்சி அரங்கேறியது. மண்பானை மேல் 86 வீரர்களும் தரையில் ஏராளமான வீரர் வீராங்கனைகளும் நின்றவாறு 1 மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றினர். ஒற்றை, இரட்டை சிலம்பு, வாழ்வித்தை, மான்கொம்பு உட்பட 10க்கும் மேற்பட்ட கலைகளை செய்து காட்டி அவர்கள் சாதனை புரிந்தனர். இந்த சாதனையை கலாம்ஸ் உலக சாதனை அமைப்பு அங்கீகரித்தது. மாணவர்களை மாவட்ட விளையாட்டு அலுவலர் உள்ளிட்டோர் பாராட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மங்கள இசையுடன் இந்திய நாட்டிய விழா துவங்கியது. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் இந்திய சுற்றுலாத்துறை இணைந்து நடத்தும் நாட்டிய விழா ஜனவரி 19ஆம் தேதி வரை மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வில் பரதநாட்டியம், நாட்டுப்புற கலைகள், கதகளி, ஒடிசி, குச்சிப்புடி உள்ளிட்ட பல்வேறு நடனங்கள் இடம்பெறுகின்றன. இந்திய நாட்டிய விழாவை அமைச்சர்கள் தாமு அன்பரசன் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். டெல்லியில் கொட்டும் பணியில் பாதுகாப்பு படை வீரர்கள் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். தலைநகர் டெல்லியின் பல்வேறு பகுதியில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் பணியையும் பொருட்படுத்தாமல் குடியரசு தின அணிவகுப்பு ஒத்திகையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். கொட்டும் பனி காரணமாக டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் வாகன போக்குவரத்தும் குறைந்து காணப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பூஞ்ச் காஷ்மீர் இடையிலான முகல் சாலையை பனி ஆக்கிரமித்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. அதையடுத்து பனியை அகற்றும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டன.
கடும் பனிப்பொழிவால் பாதிக்கப்பட்ட வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே சிக்கி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் வணிக வளாகம் ஒன்றில் திடீரென நடைபெற்ற திருமணம் விவாதப் பொருளாகியுள்ளது. இளைஞர் ஒருவர் ஒரு பெண்ணிடம் தனது காதலை கூறிய நிலையில் அதனை அப்பெண் ஏற்றுக்கொண்டார். அதையடுத்து அந்த பெண்ணின் நெற்றியில் திலகமிட்ட இளைஞர் கைவசம் வைத்திருந்த தாலியை எடுத்து அப்பெண்ணின் அனுமதியோடு கட்டி திருமணம் முடித்தார். சமூக வலைதளங்களில் இந்த காட்சி வேகமாக பரவி வரும் சூழலில் இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் 26வது ஆண்டாக பால் புதுமையினரின் பேரணி நடைபெற்றது. பாலின சமத்துவத்தை வலியுறுத்தி மேளதாளங்களுடன் நடைபெற்ற பேரணியில் திரளானோர் ஆட்டம் பாட்டத்துடன் கலந்து கொண்டனர். பேரணியில் பங்கேற்றவர்கள் சமூகத்தின் பன்முகத்தன்மையை குறிக்கும் கொடியை ஏந்திச் சென்றதுடன் பால் புதுமையினருக்கு ஆதரவான முழக்கங்களை எழுப்பினர். சுதந்திர பாலஸ்தீனம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளையும் ஏந்திச் சென்றனர். மரத்தின் மீதேறிய சிறுத்தை ஒன்று கிளையில் சிக்கிக் கொண்டு தலைகீழாக தொங்கிய நிகழ்வால் பரபரப்பு ஏற்பட்டது. உத்தராகண்ட் மாநில கிராம பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை அங்கிருந்த மரத்தின் மீது ஏறியது. அப்போது மரக்கிளையில் சிறுத்தையின் கால் சிக்கிக் கொள்ள தலைகீழாக தொங்கியது. இதனை கண்ட கிராம மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சென்ற வனத்துறையினர் சிறுத்தையை பாதுகாப்பாக மீட்டார்கள். ஹைதராபாத்தில் நின்றிருக்கும் ஆட்டோக்களில் பேட்டரிகளை திருடும் நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். சாலையோரம் நிறுத்தப்பட்ட மின்சார ஆட்டோக்களை நோட்டமிடும் நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து பேட்டரிகளை பட்டப்பகலில் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் மார்க்கெட் பகுதிகளில் இந்த துணிகரத்தில் ஈடுபடும் நபர்களை கைது செய்ய வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். நடிகர் தனுஷின் 54வது திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. போர் தொழில் படத்தின் இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் திரைப்படத்தில் மமிதா பைஜு கதாநாயகியாக நடிக்கிறார். கடந்த ஜூலையில் தொடங்கிய இப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்துள்ளது. இதையொட்டி தனுஷ், மமிதா உள்ளிட்ட படக்குழுவினர் படப்பிடிப்பு தளத்தில் கேக் வெட்டி கொண்டாடினர். இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்து வருகிறார். கோடை விடுமுறையில் தனுஷ் 54 வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான அமர்வு வாலிபால் போட்டியில் கோவை அணி வெற்றி வாகை சூடியது. 5வது ஆண்டாக நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் கலந்து கொண்டனர். இறுதிப் போட்டியில் கன்னியாகுமரி அணியை வீழ்த்தி கோவை அணி கோப்பையை வென்றது. ஒலிம்பிக்கில் இடம் பிடித்துள்ள சிட்டிங் வாலிபால் போட்டியை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இணைக்க மாற்றுத்திறனாளி வீரர்கள் வலியுறுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.